cappuccina, cappuccina. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். இந்த எபிசோட்ல ரெண்டல் ஃபேமிலி அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் கோல்டன் ஃபிளவரோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பிரெண்டன் ஃப்ரேசரோட மிரட்டலான நடிப்பு, ஒரு இந்தியனா பிரெண்டன் ஃப்ரேசரின் அசாத்தியமான திறமையை நான் பார்த்து வியக்கிறேன். குறிப்பா அவரது மார்வலஸ் பர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த படத்தை நான் பார்த்தேன். ஐ ரெஸ்பெக்ட் ஜப்பானீஸ் கல்ச்சர். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு மரியாதை அதிகமா இருக்கு. இயக்குனர் ஹைக்கரி இந்த படத்தை மிக நேர்த்தியாகவும் வெரி ஸ்மூத்தாகவும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஹைலைட் ஆஃப் த மூவி வந்து பவர்ஃபுல் கான்செப்ட். படத்தின் கதைக்களம் மிகவும் தெளிவாக இருந்தது. எசன்ஸும் ரொம்ப ஆழமா இருந்தது, அர்த்தமா இருந்தது. கிளைமேக்ஸ் மேஜிக் அப்படின்றது பிரெண்டன் கை தட்டிட்டு கண்ணாடியில தன்னையே உற்று பார்க்கும் அந்த ஒரு தருணம், சிம்பிளி பிரில்லியன்ட், டாப் நாச் எக்ஸிகியூஷன். இவ்வளவு குறுகிய நேரத்திற்குள் இத்தகைய உணர்ச்சிகரமான தருணத்தை படம் பிடித்து காட்டியதற்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். படத்தின் மெசேஜ் ரசிகர்களுக்கு சரியாக சென்றடைந்துள்ளது. டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ். படத்தின் சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் மற்றும் கேஸ்டிங் என அனைத்தும் கச்சிதம். ஒவ்வொரு கதாபாத்திரமும் அந்த பாத்திரத்திற்கு மிகவும் பொருத்தமாக இருந்தனர். பர்ஃபெக்ட் ஃபிட். இது மாதிரியான படங்கள் ஒரு மனிதனின் வாழ்நாள் பயணத்தை, சிங்கிளா இருக்கட்டும் மேரிட் ஆர் ஓல்டேஜ், நமக்கு அழகாக நினைவூட்டுகின்றன. வாழ்க்கையின் கட்டங்கள் மாறினாலும் நாம் எதிர்கொள்ளும் உணர்வுகள் ஒன்றுதான். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு ஹாப்பி எண்டிங்கை அடைய வேண்டும் என்பதே நமது ஆசை. ஹார்ட் வார்மிங் திரைப்பயணம் இந்த ஒரு ரெண்டல் ஃபேமிலி திரைப்படம். எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் மிக உணர்ச்சிகரமான ஒரு படைப்பு. சில இடங்களில் இது புகழ்பெற்ற பிராங்க் காப்ராவின் பாணியை ஞாபகப்படுத்துகிறது. யூனிக்கான கான்செப்ட். மனிதர்களை வாடகைக்கு எடுத்து மற்றவர்களுக்கு உதவும் இந்த விசித்திரமான பிசினஸ் மிகவும் அழகாகவும் நுணுக்கமாகவும் இந்த படம் காட்சிப்படுத்தியுள்ளது. இது ஒரு விசித்திரமான பிசினஸாக தெரிந்தாலும் அதில் உள்ள மனித உணர்வுகள் மிகவும் தாட்ஃபுல்லாக படம் விளக்குகிறது. ஜப்பானில் வாழும் ஒரு வெளிநாட்டவர் பற்றிய மிகச்சிறந்த குணச்சித்திர ஆய்வு இது. தான் அங்கு எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அந்த கலாச்சாரத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்று அவருக்கு தெரிந்தாலும் அதற்காக அவர் எடுக்கும் முயற்சிகளை ஒருபோதும் நிறுத்த மாட்டார். கலாச்சாரம் மற்றும் மனித உறவுகளுக்கு இடையே நடக்கும் ஒரு அழகான தேடல் இந்த படம். How you can rent yourself as a parent and not get attached. Nobody couldn't do it and it's unfair to the child. இதுதான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. ஒரு பேரண்டா, ரெண்டல் பேரண்டா போற இவரு அந்த குழந்தையோட அட்டாச் ஆகாம இருக்கணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுது. அது எப்படி அந்த குழந்தைக்கு செய்யற துரோகமா இருக்கும் இல்லையா? சோ இதுதான் இந்த படத்தோட அந்த மெயின் லைன் ஸ்டோரியே. Finally, a movie that explores what humanity needs most right now. A chance to hire Brendan Fraser to come give us a hug and tell us it's gonna be okay. சோ இந்த படத்தோட தீம் எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டா எனக்கு டவுட் தான். பிகாஸ் இந்த படம் கொஞ்சம் டிராமாட்டிக்கா போறதுனால ஸ்லோவா ஃபீல் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ எல்லா ஆடியன்ஸ்க்கும் செட் ஆக வாய்ப்பு இல்ல. பட் இந்த படத்துல ஒரு சில சீக்வன்ஸ் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா கட் பண்ணி இருந்திருக்கலாம். அதுதான் இந்த படத்துக்கு ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஒட்டுமொத்தத்துல இந்த படம் ஒரு ஹைலி ரெக்கமெண்டபிள் ஃபிலிம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.